ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. சொந்த நாட்டு மக்களை தங்களுடைய சொந்த விமானப்படையோடைய விமானத்தை பயன்படுத்தி குண்டுமழை பொழிந்து கொல்லும் ஒரு அரசு இருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தான் அரசாகத்தான் இருக்க முடியும். இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்ட 30 பாகிஸ்தானியர்கள்ல 10 பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள். இவங்களுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய ராணுவத்தை எதிர்த்து போர் செஞ்சு நம்மளை வீழ்த்துவதற்கு துப்பு கிடையாது. ஆனா ஒரு விளையாட்டு போட்டியில போய் இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும்னு இவங்க நினைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய கீழ்த்தரமான ஒரு மனநிலையை காமிக்குது. இவர்களுடைய இந்த கீழ்த்தரமான புத்தி அப்படிங்கிறது இவங்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய மனசுல இருந்து வெளிப்படுது. குறிப்பாக இந்த ஹாரிஸ் ரவுஃப் அப்படிங்கிற ஒரு வீரர், அந்த வீரர் பவிலியன் பக்கத்துல ஃபீல்டிங்ல வந்து நிக்கும் போது இப்படியே ஒரு செய்கை காமிச்சு, அதாவது ஒரு விமானம் வந்து மேல போற மாதிரியும் அதுக்கப்புறம் அது கீழே இருந்து எதையோ ஒன்னு தாக்கி அதை சுட்டு வீழ்த்துற மாதிரியும் ஒரு சித்திரத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்கில இதை ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு வீரர் வெளிப்படுத்துறார் அப்படின்னா இதை நாம என்னன்னு சொல்றது? நேபாள், வங்கதேசம், மியான்மர், இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல, அதுவும் குறிப்பாக இந்த தீவு தேசங்கள், குட்டி நாடுகள்னு சொல்லிட்டு இந்தியா இந்த போர்ட் ஃபெசிலிட்டிக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு எந்த நாடுகளோட நட்புறவு கொண்டிருக்கோ அந்த நாடை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு வந்து சர்வதேச சக்திகள் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் மிக நிச்சயமாக வல்லரசு நாடுகளுடைய அந்த கை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது. அது எந்த நாடு, அதன் பின்னக்கூடிய உளவு அமைப்பு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம விரிவா பல காணொலிகள்ல வந்து பேசியிருக்கிறோம். இன்னும் வரும் காலங்களிலும் பேச போறோம். ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயம்தான். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது மீண்டும் இந்தியா வசம் வருவதற்கான நாள் அப்படிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை. இதற்கான காலம் கனிந்து விட்டது. சர்வதேச சூழல் வந்து விட்டது. 2028ஆம் ஆண்டு உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னா அந்த இந்தியாவோடு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரும் மிக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அமெரிக்கா இந்தியா இந்த அக்ரஷனுக்கு பிறகு இப்போ ஜியோ பொலிட்டிக்கலா என்னென்ன விஷயங்கள் இந்தியாவை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு, குறிப்பாக இந்தியாவை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களால இந்திய அரசாங்கம் என்னென்ன முன்னெடுப்புகளை உள்ள செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இப்போ நிகழ்ந்திருக்கு. இதுல மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் நம்ம அடுத்த பகுதியில் வச்சுக்கிட்டு பகுதியில நம்ம வழக்கமாக குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்டர்னலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ ரொம்ப ரீசெண்டா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பாகிஸ்தானே இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கான நேரம் அப்படிங்கிறது மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை சொன்னது மட்டும் இல்லாம ராஜ்நாத் சிங் இதை சொல்றார். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய இந்த ஏர்ஸ்பேஸை பாகிஸ்தானுடைய விமானங்கள் பயன்படுத்துவதற்கான இருந்த தடையை இன்னும் 6 மாதங்களுக்கு நீட்டித்திருக்கிறது இந்தியா. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் பாஸ் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் குறிப்பிடுறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக பாகிஸ்தானே நமக்கு இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை அவங்களே நம்மிடம் ஒப்படைப்பதற்கான நேரம் வரும் அப்படின்னு வந்து நம்மளுடைய ராணுவ அமைச்சர் சொல்வதற்கான காரணம் என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாகிஸ்தான்ல மிக முக்கியமான ஒரு மாகாணம் கைபர் பக்துங்வா. இந்த கைபர் பக்துங்வா மாகாணத்துல தான் தெஹ்ரிக் தலிபான் அப்படிங்கிற ஒரு இயக்கம், அந்த இயக்கம் பாகிஸ்தானுடைய அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை, பல கட்ட தாக்குதல்களை நடத்தி வராங்க. இவங்களுக்கு ஆப்கானிஸ்தானோட லிங்க் இருக்குன்னு பாகிஸ்தான் தொடர்ச்சியா வந்து குற்றம் சாட்டிட்டே இருக்கு. இப்ப இந்த நிலைமையில தான் திங்கட்கிழமை நேற்று முன்தினம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதிகாலை 2 மணிக்கு இந்த கைபர் பக்துங்வால இருக்கக்கூடிய திரா வேலி அப்படிங்கிற பகுதியில பாகிஸ்தானுடைய விமானப்படை அங்க வந்து குண்டுமழை புரிஞ்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க.
இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்திய விமானம் அப்படிங்கிறது J-17 சைனா கிட்ட இருந்து அவங்க வாங்கிய போர் விமானம். இந்த போர் விமானத்திலிருந்து தான் LS-6 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாம்களை வீசி இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா இவங்க என்னமோ குறி வச்சு நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இவங்க சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, தெஹ்ரிக் தலிபானுடைய ஒரு பேஸ் அங்கதான் நாங்க தாக்குதல் நடத்த திட்டமிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில இந்த தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் யார் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் தான். இதுல ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்ட 30 பாகிஸ்தானியர்கள்ல 10 பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள். அதாவது சொந்த நாட்டு மக்களை தங்களுடைய சொந்த விமானப்படையோடைய விமானத்தை பயன்படுத்தி குண்டுமழை பொழிந்து கொல்லும் ஒரு அரசு இருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தான் அரசாகத்தான் இருக்க முடியும். அதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம். கேட்டா தீவிரவாதிகளுக்கு எதிராக நாங்க நடத்துறோம். தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்துறோம் அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நடந்தது? ஆபரேஷன் சிந்தூர்ல பயங்கரவாதிகளை தவிர அந்த மர்கா சுபானால இருந்து நாம நடத்தின இந்த 9 டார்கெட்ஸ்ல இருந்து நம்ம நடத்திய அவங்களுடைய விமானப்படை தளங்களை நடத்திய தாக்குதல் இருந்து எங்கேயாவது ஒரு இடத்தையாவது சிவிலியன்ஸ் யாராவது இறந்தாங்களா? ஏன்னா நம்மளுடைய கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசிஷனா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இவங்க பயங்கரவாத இந்த தளத்தின் மேல் நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இவங்களுடைய பொதுமக்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. அப்போ அந்த கைபர் பக்துங்வா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தானுடைய அரசு மேல ஏற்கனவே இருந்த அந்த அவநம்பிக்கை அப்படிங்கிறது இப்போ மீண்டும் ஒரு மிக உச்சகட்ட லெவல்ல கொதிப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவில் ஏற்பட்ட இப்பவும் மனசுல அனலா பொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படிங்கிறது பரவலாக இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு. பலுச்சிஸ்தான்ல நம்ம சொல்லவே வேணாம், பல காணொளிகள் நாமளே பேசியிருக்கிறோம் எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். குறிப்பாக சர்வதேச சக்திகளை புகுந்து விளையாடுவதற்கு ஒரு களமாக பலுச்சிஸ்தானை அனுமதித்தது இந்த இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம். அதே அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு வேலையை இந்த கைபர் பக்துங்வால செஞ்சு பொதுமக்களையும் கொன்று குவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ரீசெண்டா இந்த சம்பவம் நடந்த பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரருடைய இறப்பு இதற்கு நாம் அஞ்சலி செலுத்தணும்னு ஒரு பொதுமக்கள் குழுமியிருந்த ஒரு ரேலியில அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மேடையில பேசுறார். மேடையில பாகிஸ்தான் ராணுவ வீரர்னு சொன்ன உடனேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொதிச்சு போய் நீ அதை பேசக்கூடாது அவர்கள நம்ம சகோதரர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க. அப்படின்னா அவ பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது எத்தகைய ஒரு அவநம்பிக்கையும் ஒரு கோபமும் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கைபர் பக்துங்வா இருக்கக்கூடிய அந்த மாகாண மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா மிக விரைவில் ஒரு கடுமையான ஒரு இன்டர்னல் அக்ரஷனை நோக்கி போய்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். நேற்று நேபாள ஏற்பட்டது, இப்போ பிலிப்பைன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம். மாணவர்கள் ஜென்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த போராட்ட குழுக்கெல்லாம் ரோட்ல இறங்கி போராடக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதை விட பல மடங்கு மோசமான ஒரு சூழலை நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையிலையும் POK அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீருடைய நம்ம பகுதி மீண்டும் நம்மிடமே வர வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்மளுடைய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவங்களுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய ராணுவத்தை எதிர்த்து போர் செஞ்சு நம்மளை வீழ்த்துவதற்கு துப்பு கிடையாது. ஆனா ஒரு விளையாட்டு போட்டியில போய் இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும்னு இவங்க நினைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய கீழ்த்தரமான ஒரு மனநிலையை காமிக்குது. மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே பலர் இந்த ஏசியா கப்ல பாகிஸ்தானோட நம்ம விளையாடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு போர் சூழல்ல அதுவும் பெஹல்காம்ல நம்மளுடைய சக அண்ணன்மார்களை கொன்று குவித்த ஒரு ராணுவத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு கிட்ட நாம விளையாடக்கூடாது அப்படிங்கிற அந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் தொடங்கி இந்த நாட்டை நேசிக்கிற ஒருவரும் இந்த கோரிக்கையை வைத்தாங்க. ஆனா பல்வேறு காரணங்களால அது நடக்காம போச்சு. ஆனா இப்ப அதை அவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கிறோம். நாம ஆபரேஷன் சிந்தூர்ல நாம எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டோம், நம்மளுடைய வெற்றி எந்த வகையில இருக்கு அப்படிங்கறத நாம காமிக்கிறதுக்காக நாம நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழுவை
சர்வதேச நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே அமைச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக மற்ற நாடுகளுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்கிறோம். இப்படி தான் நாம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கிறத வெளி உலகுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆனால் இவர்களுடைய இந்த கீழ்த்தரமான புத்தி அப்படிங்கிறது இவங்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய மனசுலேருந்து வெளிப்படுது. குறிப்பாக இந்த ஹாரிஸ் ரவுஃப் அப்படிங்கிற ஒரு வீரர், அந்த வீரர் ஃபீல்டிங் பெவிலியன் பக்கத்தில் ஃபீல்டிங்கில் வந்து நிற்கும் போது இப்படியே ஒரு செய்கை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு விமானம் வந்து மேலே போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் அதை கீழேருந்து எதையோ ஒன்று தாக்கி அதை சுட்டு வீழ்த்துற மாதிரியும் ஒரு சித்திரத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்கில் இதை ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு வீரர் வெளிப்படுத்துறார் அப்படின்னா இதை நாம் என்னன்னு சொல்றது? இவங்களுக்கு உண்மையிலே நம்மளை வந்து நேருக்கு நேராக சந்தித்து நம் மீது போரிட்டு நம்மை வீழ்த்துவதற்கு துணிவும் கிடையாது. கிரிக்கெட் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கே துப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து இவங்க செய்கிறாங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு குறிப்பாக இதை பார்க்கக்கூடியவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கீர்த்தனமான ஒரு எண்ணம் தான் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கே தவிர இதில் வேற எந்த ஒரு விஷயமே அடங்கில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அந்த வீரருக்கும் கடுமையான கண்டனங்கள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு. இவர்கள் இதை தொடர்ச்சியாக செய்ய தான் செய்வாங்க. அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி இந்தியா பல கட்டமாக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதற்கு மாற்றாக தான் இவங்க போய் ரஷ்யா கிட்ட பிச்சை எடுக்கிறது, இப்போ சமீபத்தில் வந்து சவுதி கிட்ட பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள்கிட்ட இவங்க வந்து இந்த யாசகம் கேட்க தொடங்குவதற்கான மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சர்வதேச அழுத்தம். ஆனால் அதற்கு மாற்றாக இவங்க நம்ம மேலே கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நண்டு சிண்டு பயனை விட்டு இந்த மாதிரி வந்து செய்கை காமிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தினேன் அப்படிங்கிற பேரில் இவங்க கொண்டு போகிற விஷயம்தான். இது ஒரு காலமும் பலிக்காது. சொந்த நாட்டு மக்களின் மீதே குண்டு போட்டு கொள்ளக்கூடிய ஒரு கொடூர அரசுக்கு இந்தியாவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதியோ அதே மாதிரி இந்த விஷயத்தை சுட்டிக்காட்ட எந்த ஒரு விஷயமும் தகுதியே கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக இங்கே வந்து சொல்ல முடியும். இப்போ சர்வதேச அரங்கில் இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. மிக குறிப்பாக அமெரிக்கா இந்த இப்போ ரொம்ப ரீசெண்டாக அந்த H1B விசாவில் அவங்க நடத்தின அந்த விஷயமாகட்டும், அதற்கு முன்பாக நடத்தின அந்த டாரிஃப் வார் ஆகட்டும், தொடர்ச்சியாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமான சூழலாகட்டும், நேபாள், வங்கதேசம், மியான்மர், இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அதுவும் குறிப்பாக இந்த தீவு தேசங்கள் குட்டி நாடுகள்னு சொல்லிட்டு இந்தியா இந்த போர்ட் ஃபெசிலிட்டிக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு எந்த நாடுகளோட நட்புறவு கொண்டிருக்கோ அந்த நாடை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு வந்து சர்வதேச சக்திகள் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் மிக நிச்சயமாக வல்லரசு நாடுகளுடைய அந்த கை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது. அது எந்த நாடு, அதன் பின்னக்கூடிய உளவு அமைப்பு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பல காணொலிகளில் வந்து பேசியிருக்கிறோம். இன்னும் வரும் காலங்கள்லையும் பேச போகிறோம். இப்போ இதுக்கு மாற்றாக நாம் என்ன திட்டம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல், இந்த பதற்றமான விஷயங்களுக்கு மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் அந்த அரசாங்கத்திற்கு மீது இருக்கக்கூடிய கோபம் தான் வந்து மிக எவிடென்ட்டாக வந்து தெரியுது. ஸோ அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலியமாக அந்த அரசை வந்து டாப்பில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மோடஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஆனால் இப்போ அதற்கு மாறாக இந்திய அரசாங்கம் விலைவாசியை குறைக்கணும் அப்படிங்கிறதுலையும் சரி, உள்நாட்டு உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணுறது, வேலை வாய்ப்புகளை ஜாஸ்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களை எந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த பணச்சுமையை, அவங்களுடைய வாழ்க்கையின் சுமையை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கான நகர்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவும் சர்வதேச அளவில் சர்வதேச அரசியலுக்கு நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வு தான். எப்படி ஜிஎஸ்டி குறைப்பில் வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஒரு அடியை கொடுத்து கொக்கோகோலாக்கு ஒரு மிகப்பெரிய அடியை வந்து நம்ம கொடுத்தோமோ, இப்போ நம்ம செய்து வரக்கூடிய எல்லா நகர்வுகளுக்கு பின்னாடியும் இதுதான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த கார்கோ ஃபெசிலிட்டியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான ஒரு
கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக இலங்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் அதே மாதிரி தான். இந்த மால்தீவ்ஸில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்போ நாம் வந்து லட்சத்தீவை ப்ரமோட் பண்ணதும் அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழல். அதனால தமிழகம் அப்படிங்கிறது இந்த தீபகற்பத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதால சைனாக்கு போக வேண்டிய ஆயில்ல இருந்து அதே மாதிரி வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஒரு கனெக்ஷன் போட்டால் மிக முக்கியமான சி ரூட் வரக்கூடிய ஒரு பகுதியாக தமிழகம் இருக்குது. அப்படிங்கிறதால இந்த தமிழகம் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் ஜியோபொலிட்டிக்கலாக மிக முக்கியமான ஒரு நகர்வுக்கு பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்திய அரசுடைய நகர்வுலேருந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் மிக நிச்சயமாக புரியும். தமிழ்நாட்டுக்கு யாரை வேணா வந்து கவர்னராக போட்டிருக்கலாம். ஆனால் அஜித் தோவலுக்கு 2வது இடத்துல இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்த, உளவுத்துறையில் மிக முக்கியமான தலைவராக இருந்த, மிக முக்கியமான ஒரு பதவியில் இருந்த, ஒரு மிக முக்கியமான ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக இருந்த RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த தருணத்திலேயே தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமாக செக்யூரிட்டி கன்சர்ன்ஸில் அதே மாதிரி ஜியோபொலிட்டிக்கலாக எவ்வளோ முக்கியமான ஒரு பகுதியாக மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் அங்கே வந்து போடப்பட்டது. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இதை சொல்லணும் அப்படின்னா, மத்திய அரசு சாகர்மாலா ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு பேரில் 47,000 கோடி செலவில் ஒரு ப்ராஜெக்டை வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை நவீனப்படுத்துவதற்கான விஷயம். மிக குறிப்பாக கார்கோ, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த சரக்கு ஏற்றுமதியை இன்னும் நவீனத்துவம் படுத்தி அதை செய்வதற்கான விஷயங்களையும் இதில் வந்து முடுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். சாகர்மாலா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 25 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதோடைய தொகை அப்படிங்கிறது 7,938 கோடி ரூபாய். ஸோ இது மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக வாட்டர்வேஸ், நீர் வழித்தடங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கார்கோ கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை ஓவராலாக நம்ம வந்து செய்கிறதுக்கான விஷயங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு கன்சர்னாக இருக்குது. இதில் வந்து பக்கிங்ஹாம் கெனால், அப்புறம் வந்து பவானி ரிவர், காவேரி கொள்ளிடம், பழையாறு, பொன்னியார்னு சொல்லிட்டு பல ப்ராஜெக்ட்ஸை இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான விஷயமாகவும் இது மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னா, நம்ம தீபகற்பத்தில் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த கடலோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வரும் காலங்களில் மிக முக்கியத்துவம் பெறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அண்டர்லைனான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அது மிக குறிப்பாக ஒரு குளோபல், ஒரு சர்வதேச அளவில் குளோபல் மெரிடைம் ஹப்பாக தமிழகம் மாறுவதற்கான எல்லா சூழலும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தமிழகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சூழலுக்கான மாறணும் அப்படின்னு வந்து தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக தான் அரசு இந்த முன்னெடுப்புகளை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே அமெரிக்காவில் இந்த டேரிஃப் வார் போட்டதுக்கு பிறகு திருப்பூரில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடி விழுந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் கூட அமெரிக்காவுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸாக கிட்டத்தட்ட 40 நாடுகளை இந்திய அரசாங்கம் வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த 40 நாடுகளில் பல நாடுகள் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது அதிலிருந்து அவங்களுக்கு தேவையான நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு அவர்களுக்கு செலுத்துவதற்கான ஒரு முறையாக நமக்கு இந்த கார்கோ லைன் அப்படிங்கிறது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதுவும் தான் இதில் வந்து மிக முக்கியமாக ஒரு ரோலாக வந்து இருக்குது. இதற்காகத்தான் மெரிடைம் இந்தியா விஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2030க்கான ஒரு திட்டமும் இதில் வந்து தயாராகி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது வெறும் திருப்பூரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஓவராலாக தக்ஷன், அதாவது நம்ம சவுத் இந்தியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதை தாண்டி ஜியோ பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த நாடையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து மிகை கிடையாது. இது மட்டும் இல்லாமல் போர்ட் சேஃப்டிக்கான விஷயங்களும் சரி,
போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்களும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நவீனப்படுத்துவதற்கான விஷயங்களும் சரி, இது எல்லாத்தையுமே ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக நம்ம காய் நகர்த்திக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்த ஒரு ஆர்டிக்கலில் கூட என்னதான் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய விமானப்படையோட வெற்றி, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸோட வெற்றி அப்படின்னு தான் அது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி ஆகணும். ஆனாலும் கூட கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நம்மளுடைய அரசாங்கமும் சரி, நம்மளுடைய அந்த பாதுகாப்பு கட்டமைப்பு வல்லுநர்களும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா எந்த படைக்கு ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது கடற்படைக்கு தான் அவங்களுடைய ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய சப்மரைன்ஸ் பில்டிங்லேருந்து நமக்கு நவீன கப்பல்களை வாங்குவதிலிருந்து நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நவீன ஏவுகணைகளை நம்மளுடைய கடற்படையில் இணைக்கிறதுலேருந்து தொடர்ச்சியாக இது எல்லாமே வேகம் எடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம், நமக்கு இந்த கடல் வழியாகவும் மிகப்பெரிய ஒரு த்ரெட் இருக்கு, அதையும் நம்ம கையாளணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ரீசனும் தான் அதில் அடங்கியிருக்கு. ஸோ நாம் எந்த அளவுக்கு வேகமாகவும் சரி, அதே டைமில் நிதானமாக காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதிலிருந்து மிக தெளிவாக தெரியுது. இந்த பதிவோட இறுதியா ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயம்தான், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது மீண்டும் இந்தியா வசம் வருவதற்கான நாள் அப்படிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை. இதற்கான காலம் கனிந்து விட்டது, சர்வதேச சூழல் வந்து விட்டது. 2028ஆம் ஆண்டு உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னா அந்த இந்தியாவோடு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரும் மிக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.